வணக்கம். நம்மளோட கடைசி வீடியோ லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம போடணும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் நம்ம போடல. மார்க்கெட் லாஸ்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து மார்ச் 31 ஃபைனான்ஷியல் இயரும் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பேச போகிறோன்றது அர்த்தம் கிடையாது. 2 ரீசன். ஒன்று, ஃப்ரைடேவான டேட்டாஸ் வந்து பழசாயிடுச்சு. நீங்களும் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் நிறைய விஷயத்த வந்து பேசியிருப்பாங்க. நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசல. மார்க்கெட் பற்றியும் இன்றைக்கி ஜாஸ்தி கிடையாது. நம்ம வந்து 15ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, பொசிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சால் மறுபடியும் இந்த ஏற்றத்தில் எக்ஸிட் பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். மார்க்கெட் இங்கேருந்து எங்கே வேணால் போகட்டும். அது வந்து 1000 பாயிண்ட் போட்டோம், 2000 பாயிண்ட் போட்டோம், நோ ப்ராப்ளம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலை வந்து பார்த்துங்க. அண்ட் முடிஞ்சால் கோல்டை கூட முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிங்கன்ற மாதிரி நான் ஒரு சின்ன இது சொல்லியிருந்தேன். அண்ட் உங்களோட குடும்பம், உங்களோட உடைமைகள் இதெல்லாம் பார்த்துங்க. வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தானியங்கள், அரிசி ஆகட்டும், கோதுமை ஆகட்டும், இல்லை எண்ணெய், சாப்பிட்ற எண்ணெய், இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிங்க. ஒரு சின்ன இது மாதிரி சொல்லியிருந்தேன். நிச்சயமாக நான் வந்து ஜோஷியக்காரன் கிடையாது. அண்ட் ஜோஷியத்தில் நம்பிக்கை இருக்கான்னா அபார நம்பிக்கை உண்டு. சரியா? எல்லாமே வந்து இட்ஸ் அ பேட்டர்ன் தான். இட்ஸ் அ ரிப்பிட்டிஷன் ஆஃப் பேட்டர்ன் தான். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத இருக்கலாம். இப்போ நான் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற சில நிகழ்வுகள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சார்ட்டில் பார்த்து நம்ம சொல்கிறோம். சார்ட்ன்றது பேசிக்காக என்னது? ஹிஸ்ட்ரி, ரைட்? முடிஞ்சு போன விஷயத்த அங்கே பதிவு பண்ணுது. ஸோ இன்றைக்கி நான் வந்து என் சார்ட்டை நான் பார்க்குறேன். நிஃப்டியோட சார்ட் எடுத்துங்க. சார்ட்டை பார்க்குறேன்னா அது ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம். வரப்போகிறத வந்து நம்மளுக்கு தெரியாது. முடிஞ்சு போன விஷயத்த அந்த பேட்டர்ன்ஸு, அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இது மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்குறோம், அது மாதிரி இருந்தப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்றது நம்ம பார்க்குறோம். இந்த சார்ட் பேட்டர்ன்றது அந்த பர்டிகுலர் சார்ட்டில் மட்டும்தான் கிடையாது. இப்போ நிஃப்டினா நான் நிஃப்டியோட சார்ட்டில் மட்டும் இது மாதிரி எப்போ வந்துச்சுன்றது பார்க்குறது இல்லை. இதே மாதிரி பேட்டர்ன் ப்ராபப்ளி பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கலாம், இல்லை டிசிஎஸில் வந்திருக்கலாம், இல்லை யூஎஸில் இருக்க டவ் ஜோன்ஸில் வந்து வந்திருக்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு சிமிலராக இருக்குன்றதை நம்ம எடுக்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் இது மாதிரி பேட்டர்ன் ஒரு 100 தரம் வந்திருக்கு. 100 தரம் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 80 தரம் இப்படி பிஹேவ் ஆகிருக்கு, 20 தரம் இப்படி போயிருக்குன்னு சொன்னால், ஸோ 80 தரம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னதுன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜோஷியமும் அதே தான். ஜோஷியத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி கொடுக்குற விஷயம். காலையில் 5 மணிக்கு நம்ம வந்து ஈஸ்ட் சைடில், ரைட், நம்ம பார்க்கும்போதும் சூரிய உதயம் ஆகுது. சூரிய உதயம் ஆகுதும் நம்ம வந்து சொல்லலாம், இன்னமெல்லாம் இங்கே பாரு, இங்கே வெளிச்சம்ல அதை இருட்டெல்லாம் காணாமல் போயிடும், வெளிச்சம் வந்துடும், பறவைகள்லாம் பறக்கும், ஆட்கள் நடமாறலாம் ஜாஸ்தி ஆகும். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பளிச்சுன்னு வெயில் அடிக்கும். ஒரு 6 மணி நேரத்தில் வந்து உச்சத்தில் இருக்கும், பயங்கரமாக வெயில் அடிக்கும். இதை வந்து ஜோஷியம்னு நான் சொன்னால் நீங்கள் வந்து அட போடா எங்களுக்கும் தெரியும்டான்னு வைங்க, ரைட்? ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் எவ்ரிடே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு பெரிய சைக்கிள், ரைட்? நம்ம வந்து டே அண்ட் நைட்டுக்கு அடுத்தது வந்து நம்ம லூனார் சைக்கிள் பார்க்குறோம். அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை. ஸோ இந்த சைக்கிளும் வந்து நிறைய பேத்துக்கு ஞாபகம் இருக்கும். சில விஷயங்கள் வருஷத்தில் வந்து இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் வந்து சம்வேர் அரௌண்ட் அக்டோபர், நவம்பரில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. தீபாவளி முதல்லாம் செம்ம மழை இருக்கும். இப்போ வந்து அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. எத்தனை பேர் இது கவனிச்சிருப்பீங்கன்றது தெரியாது. முதல்ல வந்து டிசம்பர் மாதம்லாம் வந்து மழையே இருக்காது. சுனாமி வந்ததுக்கப்புறமா இது வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஒரு 1-1.5 மாதம் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. மழை வந்து லேட்டாக ஆரம்பிக்குது அண்ட் இட் கோஸ் ரைட் அப் டு ஜனவரி வரைக்கும் போகுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நவம்பர் கடைசிக்கு அப்புறமா மழை கிடையாது. ஸோ தைரியமாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போ வந்து அது சொல்ல முடியல, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அப்சர்வேஷன் தான். ஸோ இது மாதிரி ஈவெண்ட்ஸு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்குறதா நம்ம வந்து ப்ரிடிக்ஷனாக நம்ம சொல்கிறோம். இட் இஸ் நாட் ப்ரிடிக்ஷன், இட்ஸ் ஒன்லி ப்ராபபிலிட்டி. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி வரத்துக்கான வாய்ப்புகள்ன்றது. ஸோ இதே தான் நம்ம வந்து சைக்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ரைட்? டைம் சைக்கிளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாத ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் தயவு செஞ்சு
29ஆம் தேதி இன்னைக்கு ஒரு டிரான்சிஷன் வருது. 9 பிளானட் 7 பிளானட் வந்து ஒரே லைனில் வருது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஈவெண்ட் நடந்தப்போ என்ன நடந்திருக்கும் என்றது நம்ம பார்த்துட்டு நம்ம சில விஷயங்கள் பயம்படுத்துறதுல அர்த்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, எர்த்குவிக்ஸ் நிறையா வரும், கடல் சம்பந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் நிறையா நடக்கும், நிறையா தலைவர்கள் ரைட் ஹெட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது, டெத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அண்ட் போர் வரத்துக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம சில விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்றைக்கி 31, 29ஆம் தேதிக்கு சனிக்கிழமை. 28ஆம் தேதிக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தாய்லாண்ட்லேயும் மியான்மார்லேயும் அதாவது பழைய பர்மாலேயும் வந்து உங்களுக்கு பெரிய எர்த்குவிக் வந்துச்சு. இந்த ஏரியா வந்து எர்த்குவிக் ப்ரூவனான்னு கேட்டால் வந்ததா சரித்திரம் கிடையாது. இருக்குது, பழைய காலத்தில் இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. பட் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து எர்த்குவிக் ரெசிஸ்டன்ஸ் அது மாதிரிக்கான ப்ரிப்ரேஷனே வந்து பண்ணாத இருந்திருந்தாங்க. பெரிய அதிர்ச்சி ஒன்று. ரெண்டாவது 30ஆம் தேதி ரைட், 30ஆம் தேதி வந்து இன்னொன்று வந்து ஒரு பெரிய எர்த்குவிக் வந்துச்சு, 7.1 பெசிபிக் ஐலண்டில், ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு மேலே கொஞ்சம் தூரம் மேலே. இட் இஸ் நாட் மோர் டுவர்ட்ஸ் யூஎஸ், மோர் டுவர்ட்ஸ் ஆஸ்திரேலியா. ஒரு சின்னோண்டு தீவு ரைட், மொத்தமாகவே 27 கிலோமீட்டர், இப்படி போனால் 27 கிலோமீட்டர், இப்படி போனால் 27 கிலோமீட்டர், மொத்தமாகவே 749 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அந்த தீவை வந்து பேஸாக வச்சு அங்கே வந்து ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. சுனாமி வரும்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்தாங்க, வரலன்றது அடுத்த விஷயம். பட் இது எல்லாமே வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ஈவெண்ட், நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 4-5 டேஸாக சென்னையிலேயும் வந்து உங்களுக்கு தெரியும், நாட் ஜஸ்ட் சென்னை, எவ்ரிவேர் வந்து ஹெவி வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிச்சிட்ருக்கு. இதுக்கு நடுப்புற யூஎஸ் அவங்களோட பெரிய அசட்னா மிலிட்ரி அசட்ஸ் தூக்கிட்டு வந்து இந்தியன் ஓஷனில் வந்து வச்சுருக்கிறாங்க, ஜஸ்ட் பிலோ ஈரான். ஸோ ஈரான்லேருந்து ஒரு 1500, 2000, 3000 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருக்கிறாங்க, 3500 கிலோமீட்டர் தள்ளி வந்து வச்சுருக்கிறாங்க. பேசிக்காக வந்து எல்லாருமே வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க, இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் ஹூத்தி ரெபிள்ஸும் பயங்கர டஃப் ஃபைட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் யூஎஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸே வந்து திருப்பி தாக்குறாங்க. ஸோ ஏர்க்ராஃப்ட் கேரியர்ன்றது அது தனியாக இருக்காது. ஏர்க்ராஃப்ட் கேரியரே வந்து ஒரு 1,00,000 டன்னு வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே வந்து ஒரு 35-40 ஃபைட்டர் பிளேன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து மிசைல் சிஸ்டம் சூப்பர்பாக இருக்கும். அது எப்பயுமே தனியாக வராது, அது கூட வந்துச்சுன்னா ஒரு 20-25 ஷிப்பு வந்து கட்டாயம் இருக்கும். மினிமம் 15 ஷிப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்ட்ராயர் இருக்கும், அதுக்கு அந்த கப்பலை காப்பாற்றுறதுக்கு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு 15 ஷிப்பு தான் வரும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி ஷிப்பை வந்து ஹூத்தி ரெபிள்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்க வந்து தே ஹாவ் லாட் ஆஃப் ஹிடன் திங்ஸ். ஸோ டெஃபினட்டாக இன்னைக்கு டேட்டில் அது மாதிரி ஒரு குரூப்பு, தீவிரவாதி குரூப்புன்னு சொல்லுங்கள், எது வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அது மாதிரி ஒரு குரூப்பை வந்து அட்டாக் பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணும், எலிமினேட் பண்ணும்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து யூஎஸ் இல்லை ரஷ்யா இது மாதிரி நாடுகள் தான் வந்து அவங்கள பண்ண முடியும். இன்டைரக்ட்லி யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நம்ம அதுக்கு வேணும். இப்போ மெயின் பிரச்சனை எங்கே இருந்துச்சு, இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை இருந்துச்சு. அது கொஞ்சம் போய் ஹிஸ்புல்லா வந்தாங்க, அதோட கொஞ்சம் போய் இப்போ ஹூத்தி ரெபிள்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து மெயினாக யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஈரான் சப்போர்ட் பண்ணுறாங்க. யூஎஸ் நேராக களத்தில் இறங்கி இருக்கு. ஏன் களத்தில் இறங்கி இருக்குன்னு சொன்னால், இந்த சில்லறைங்களெல்லாம் எப்போ அழிக்க முடியும், மெயினாக அழிச்சா. மெயின் யார், ஈரான். ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வந்து ஒரு 6-7 மாதமாக அங்கே இன்டர்னலி ரைட் ஈரானுக்கு உள்ளே வந்து இன்டர்னலி உள்நாட்டு பிரச்சனைகள் நிறையா வந்துட்டுருக்கு. எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், சாப்பாடு ப்ராப்ளம், தண்ணி பிரச்சனை பெருசாக வந்திருக்கு. அங்கே இருக்கிற மண் ரைட் மேல் மண் வந்து நிறைய கரைஞ்சி போயிருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து அவங்க ப்ராப்பராக வந்து இதை மெயின்டைன் பண்ணாதனால நிறைய மேன்மண் கெட்டு போயிருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது உள்நாட்டில் வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மேபி அங்கே உள்நாட்டு கலவரம் யார் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வேணாம். பங்களாதேஷ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரைட். பட் ஈரானுக்குள்ளே வந்து ஏற்கனவே அது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் வந்து வார்க்கான முன்னாடி வந்து நின்று இருக்குது. ஸோ இந்த வார் எவ்வளோ நாள் போகுன்றது தெரியாது.
உங்களுக்கு வந்து எதிர்பார்த்துருப்பீங்க ரஷ்யா வந்து யுக்ரைன் அப்படி உள்ளே பூந்தோன்னு அடிச்சிடுவாங்கன்றது. பட் 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து முடித்த பாடு கிடையாது, அவங்களும் வந்து தோந்த பாடு கிடையாது. இப்போ ஈரானை வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ 2 லாங் டேர்ம் வார் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ரஷ்யா சும்மா இருக்காது, நீ எனக்கு அகெயின்ஸ்டாக வெப்பன் சப்ளை பண்ண, நான் உனக்கு அகெயின்ஸ்டாக சப்ளை பண்ணுறேன்றது ஈரானுக்கு கொடுக்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வார் வந்துச்சுனால் என்ன நடக்குன்றதை நினச்சி பாருங்கள். இது ஒன்று. ஸோ எர்த்குவிக் நடக்குது. ரெண்டாவது வந்து ஈரானில் வந்து ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்துகிட்ருக்கு. இப்போ யூஎஸ் வந்து வார்க்கு வந்து ரெடி ஆகிருக்கு. ரஷ்யா அவங்க வாரில் வந்தப்போ என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ யூஎஸ் வாரில் வந்து என்ன நடக்குன்றது நினச்சி பாருங்கள். ஈரான்காரன் சும்மா இருக்க மாட்டான், இஸ்ரேல் மேலே அடிப்பான். ஏன்னா யூஎஸ் அடிக்கிறதுக்கு வழி கிடையாது. ரெண்டாவது சவுதி அரேபியாவை அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இவங்க வந்து சியாஸ் சுனி அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பிடிக்காது சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும். அதே மாதிரி யுஏஇ, அதே மாதிரி கத்தார், இவங்க எல்லாருமே வந்து அகெயின்ஸ்ட் ஈரானில் தான் நிற்கிறாங்க. ஸோ பிரச்சனைகள் மிடில் ஈஸ்டில் ஆல் ஆஃப் எ சடன் பெருசாக வருது. இதுக்கு நடப்புகிற நேபாள் மேலே உள்நாட்டில் இந்த அரசியல்வாதி எல்லாம் தொல்லை தாங்க முடியல. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, எதிர்கட்சி, இது அதுன்றது பயங்கர கரப்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வேணாம்ப்பா, மீண்டும் மன்னர் ஆட்சி வரட்டும்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. டெஃபினட்டாக இந்த பிரச்சனைகள் வந்து சார்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நிச்சயமாக மீண்டும் மன்னர் ஆட்சி வரதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும் போதும் இன்றைக்கி காலையில் வந்து சைனாக்காரன் வந்து ஒரு வெப்பன், ரைட், ஆயுதம் வந்து வெளியிட்டிருக்காங்க. உலகத்திலே இதுதான் ஃபஸ்ட்டு ஆயுதம். என்னதுன்னு சொன்னால் கடலுக்கு அடியில் நிறைய கேபிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து தெரியும், இந்த இன்டர்நெட் கேபிள் ஆகட்டும், இல்லை பவர் கேபிள் ஆகட்டும், இல்லை மற்ற கம்யூனிகேஷன் கேபிள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கீழே போயிட்டுருக்கு. அந்த கேபிளை வந்து கட் பண்ண முடியுமா அவங்களால? இது வரைக்கும் அஃபீஷியலாக, மறுபடியும் நான் சொல்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, அஃபீஷியலாக இது மாதிரி ஒரு வெப்பன் இருக்குன்றதை டிக்ளேர் பண்ணுறது இதுதான் சைனா தான் வந்து ஃபஸ்ட் டைம். சைனா வந்து ஏற்கனவே வந்து பல தர இந்த கேபிளை கட் பண்ணியிருக்கு. பட் இது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்றதை அவங்க டிக்ளேர் பண்ணல. பட் இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமாக கடல் கடியில் போகிற கேபிள் வந்து 2000 மீட்டர், 2 கிலோமீட்டர் கீழே வந்து கேபிள் போட்டிருக்காங்க. இவங்களோட கப்பல் வந்து ஒரு சப்மரீன், ரைட், கீழே வந்து 4000 மீட்டர் வரைக்கும் போய் கட் பண்ணுறதுக்கான திறன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எப்படி கேபிள் போட்டிருந்தாலும், பிளெயின் கேபிள் போட்டிருந்தாலும் ஈஸியாக வெட்டலாம். அதை வந்து சுற்றி மெட்டல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து பண்ணியிருந்தாலும் கட் பண்ண முடியும். டைட்டானியம் வரைக்கும் என்னால் கட் பண்ண முடியுன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று டேட்டா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் தைவான் தானே அவனுக்கு மெயின் எனிமி. ஸோ தைவான்லேருந்து அவங்க கேபிள் ஆல்மோஸ்ட் 25 தர கட் பண்ணியிருக்காங்க. 27 தர கட் பண்ணியிருக்காங்க இன் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் கூட சொன்னேன், சார்ட்டில் வந்து ஏதோ கேபிள் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து சிரித்தாங்க. கரெக்டாக அதில் வந்து 3ஆவது நாள் வந்து கேபிள் கட் பண்ணப்பட்டது யூரோப்பில். அந்த கேபிள் கட் பண்ண சமயத்தில் அந்த எந்த ஏரியாவில் கட் பண்ணிச்சோ அந்த ஏரியாவுக்கு மேலே தான் வந்து ஒரு சைனீஸ் ஷிப் போயிருக்கு. ஸோ தோ சைனாக்காரங்க இல்லைன்னு சொன்னாங்க, பட் யூரோப் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அந்த கேபிள் கட் பண்ண சமயத்தில் அந்த ஸ்பாட்டில் இருந்த ஒரே ஷிப் வந்து அவங்களுக்கு தான். இன்றைக்கி வந்து இவங்க டிக்ளரேஷன்ஸ் வந்திருக்கு. நினச்சி பாருங்களேன், உலகத்தில் 95% ஆஃப் தி டேட்டாஸ் இன்டர்நெட் கேபிள், தோ இன்னைக்கு டேட்டில் சேட்டலைட்ஸ் எல்லாமே இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் எது மூலமாக போகுது? கேபிள் மூலமாக மட்டும்தான் போகுது, ரைட்? ஸோ அந்த கேபிளை கட் பண்ணால் என்ன ஆகுன்றதை நினச்சி பாருங்களேன். இன்றைக்கி டேட்டில் எத்தனை பேர், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, எத்தனை பேர் உங்களோட வெல்த்து வீட்டில் வச்சுருக்கீங்க? என்கிட்ட வந்து 10,000 கோடி என் சொத்து. முகேஷ் அம்பானி எடுத்துங்களேன், 6 லட்சம் கோடி வந்து அவரோட சொத்து. 6 லட்சம் கோடியில் வந்து கையில் என்ன இருக்குது? ப்ராபப்ளி ஒரு 100 கோடி வச்சுருப்பாரா, ரைட்? இன்றைக்கி டேட்டில் வந்து நிறைய பேர் என்னோட வெல்த்து, ரைட், என்னோட சொத்து வந்து 5 கோடி 6 கோடி இருக்குது. 6 கோடி எங்கே வச்சுருக்கீங்க? மேபி ஒரு 1.5 கோடி இல்லை 2 கோடி ரூபா வீடாக இருக்கும். ஒரு 50-60 லட்ச ரூபா வந்து ஜுவல்ஸாக இருக்கும். மீதி பேங்க் எஃப்டியாக இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்பீங்க.
நம்ம ஊர்னா சென்னையில் வந்து 2015 ஃப்ளட்டு வந்தப்போ நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஃப்ளட்டு வந்த சமயத்தில் ஏடிஎம்மில் போய் கேஷ் போடுறாங்க, சிக்னல் இல்லை, கையில் கேஷ் கிடையாது. வீட்டில் வந்து பால் வாங்கணும். பால் வாங்கிறதுக்கு கடையில் போனால் ஏற்கனவே 30 ரூபா 40 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த பாக்கெட் வந்து 100 ரூபா 120 ரூபான்னு சொல்கிறாங்க. ஏன்னா சப்ளை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து வாங்கிறதுக்கு கையில் கேஷ் கிடையாது. கொரோனா சமயத்தில் எத்தனை குடும்பம் ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுக்க முடியாத தடுமாறினாங்கிறது தெரியும். இந்த டிமானிட்டைசேஷன் சமயத்தில் கூட நிறைய பேர் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ கையில் இல்லை, இது எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குது. டிஜிட்டலில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அழைக்கப்பட்டால் நினச்சி பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, என்ன ஆகும்? உங்களோட பேங்க்கில் இருக்கிற டேட்டாஸ் வந்து அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட போய் கிளைம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் பாஸ்புக் வச்சுருக்கீங்க போய் காட்டுறதுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சிச்சுவேஷன் வருமானு கேட்டால் வரத்துக்கான சான்சஸ் மினிமலாக இருக்குது. வராதுன்னு சொல்ல, பட் மினிமலாக இருக்குது. பட் சம்வேர் சம் டேஞ்சர்ஸ் ஆர் ஷோன். நான் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் அதில் ஈவன் 50%, 50 வேணாம், 10% வரட்டும். உங்களோட நிலைமை என்ன? அட்லீஸ்ட் உங்களோட குடும்பத்தை அடுத்த 15, 20 நாள், 30 நாள், 50 நாள் நீங்கள் நடத்த முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலை அதுதான். எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக அரசியல்வாதிகளோ இல்லை இந்த ஃப்ரீயே இவங்க பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்கன்ற கதையெல்லாம் அடுத்த விஷயம். நீங்கள் உங்களோட ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து மிக 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 அவசியம். தயவு செஞ்சு அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெல்த்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ பார்த்துங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்களா, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணுங்கள், இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க. உங்களோட வெல்த்தை வந்து இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் மாற்றி கேஷாக வச்சுக்கன்னு நான் சொல்ல, பட் சம்வேர் யூ புட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒன்று. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு கையில் சில பொருட்கள் வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு லிக்விடிட்டி, முக்கியமான விஷயம் லிக்விடிட்டி. நிறைய ஃபேமிலியை நான் வந்து பார்த்துருக்குறேன். சொத்து எக்கச்சக்கமாக இருக்கும், லிக்விடிட்டி இருக்காது. அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டினா நான் சொல்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வீடு இருக்கும், 100 கோடிக்கு வீடு இருக்கும். ஆனால் டே டு டே சிச்சுவேஷனுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கான கேஷ் இருக்காது. ஸோ அது மாதிரி சிச்சுவேஷனில் போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சமாச்சும் லிக்விடிட்டி கையில் இருக்கட்டும். நான் பேங்க்கில் வச்சுருக்கிறேன், ஏடிஎம்மில் வச்சுருக்கேன்றது வேறு விஷயம். கையில் அட்லீஸ்ட் ஒரு உங்களால் முடியுமா ஒரு 10-15,000 ரூபா நீங்கள் வச்சு வைங்க மினிமம். இல்லை அட்லீஸ்ட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொன்னால் அட்லீஸ்ட் 1 lakh rupees வீட்டில் எடுத்து வச்சுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கான ப்ரோக்ராம் டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கிடையாது, டெஃபினட்டாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி கிடையாது. இட் இஸ் மோர் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உங்களோட குடும்பத்தையும் உங்களோட சரௌண்டிங்கை பார்த்துக்க வேண்டிய ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. பயம்படுத்தலை, பட் ஈவெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமா? ஒரு இடத்துல டெஸ்டிங் டைம்னு ஒன்று இருக்குல்ல, ரைட்? அந்த டெஸ்டிங் டைம் தான் இப்போ அடுத்த ஒரு அட்லீஸ்ட் மினிமம் நான் சொல்கிறது அடுத்த 90 டேஸ்க்கான டைம். இந்த 90 டேஸ் தாண்டிட்டோம்னு சொன்னால் ப்ராபப்ளி நம்ம வந்து அடுத்த பிரச்சனைகள்லாம் எது இருந்தாலும் நம்மளால் தாங்க முடியும் அண்ட் மேனேஜ் பண்ண முடியுன்றது ஒரு நம்பிக்கை. இது மாதிரி ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய தர வந்திருக்கு. அந்த இதெல்லாம் தாண்டி தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். பட் கஷ்டத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணி போகிறதுன்றது ஒன்று, கஷ்டம் வழியாக தாண்டி போகிறதுன்றது ஒன்று பெயின்ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று பெயின் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுன்றது ஒன்று. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ண முடியாது, பட் மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கான வழி இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.